ஹலோ நண்பன்பிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்த ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது தேர்தல் 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டு 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பசங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாண்டா, ஏன்டா எங்கள் உசுரை போட்டு வாங்குறீங்க, நாங்கள் இன்னும் எத்தனை நாள் தாண்டா வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. ஆனால் இதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யார் கொத்தடி மிஸ்ஸு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ரூஸ்லாம், தயவு செஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடாதீங்கடா, எங்களால் முடியாதுடா, இவங்க அடிக்கிற அடியில் நாங்களாம் அப்புறம் என்னடா ஆகுறது அப்படின்னு அவங்க ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுச்சல் வந்து கக்கிக்கிட்டு இருக்காங்க, கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு என்னென்ன வாயில் வருதோ எல்லா வார்த்தையும் போட்டு தமிழக மக்களை திட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது இத்தனை வருடமாக இவங்களை நம்ம ஓட்டு போட்டு இவங்களை ஆட்சி கட்டில் உட்கார வச்சதுக்கு நம்ம அவங்கள்ட்டேருந்து என்ன வாங்குகிறோம்? ஏச்சு பேச்சு எல்லாம் வாங்குகிறோம். அசிங்கமாக வந்து நம்மளை பேசுகிறாங்க, கேவலம் பிடிச்சவன்றாங்க, தமிழர்களுக்கெல்லாம் வந்து அயோக்கியன்றாங்க, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க மீடியாவில். இருங்க உங்களை எல்லாத்தையும் லாக் பண்ணுறோம், அப்படி 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பசங்களுக்கு இருக்க கேள்வி இருக்கும், ஏன்பா ரிசல்ட் உடனே அனௌன்ஸ் பண்ணல, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணி தொலைய வேண்டி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முன்னாடி பேப்பரில் ஓட்டு போட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்தால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது 1 நாள் 2 நாள் வரைக்கும் போகும். பட் இந்த பேலட் மிஷின் வந்ததுக்கப்புறமா இந்த கேப் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை கொண்டு போயிட்டு சேஃப்டாக வைக்கணும், அதுக்கப்புறமா அதுக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணணும், இதுக்கே 1-2 நாள் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பேப்பரில் போடும்போது பார்த்தீங்கன்னா பூத்லேயே வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்கு பூத் கேப்சர் பண்ணி கொண்டாந்து இஷ்டத்துக்கு ஓட்டை கொண்டாந்து பெட்டிக்குள்ளே போட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் ஓட்டு எது கள்ள ஓட்டு எதுன்னு பிரித்து எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தொல்லைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பெட்டியை கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பெட்டியை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த குட்டியை கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் போடுறதாண்டா கள்ள ஓட்டு அப்படின்றது தான் இந்த திருட்டு கும்பலோடைய பிரதான வேலை. அதை தான் எப்படியாவது எங்கேயாவது செஞ்சு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த திருட்டு கும்பல் இருக்குமே ஒழிய, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தொழில் கூட இருக்காது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இது மட்டும் தான் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, வேறு சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் மட்டும் எலெக்ஷன் வந்து நடந்தால் அது வேறு விஷயம். இப்போ ஒரு 4-5 ஸ்டேட்டை வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிஎம் எலெக்ஷனில் வருது. ஒன்று கேரளா, ஒன்று பாண்டிச்சேரி, ஒன்று தமிழ்நாடு, அஸ்ஸாம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பல தொகுதிகளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னொரு பல தொகுதிகளுக்கு வந்து நம்ம முடியாமல் இந்த 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரே நாளில் 234 தொகுதியும் பண்ணாங்க. கேரளாவுக்கும் ஒரே நாள் முடிஞ்சு, பாண்டிச்சேரிக்கு ஒரே நாள் முடிஞ்சு. பட் இந்த மாதிரி யூபி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில அவங்களுக்கு தேவைன்னா ஒரே நாளில் முடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையில்லைன்னா 2 வாட்டி 3 வாட்டியோட வைப்பாங்க. ஸோ இது வந்து அரசியல்வாதிகள் நிர்ணயம் பண்ணுறது. எலெக்ஷன் கமிஷனே நினைச்சாலும் அவங்க சொல்கிறதா இவங்க தலையை ஆட்டுவாங்க, பூம்பு மாடு மாதிரி. ஏன்னா எலெக்ஷன் கண்ட்ரோலாக இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சுவலி எலெக்ஷன் கண்ட்ரோல் அது ஒரு தனி இயக்கமாக இருக்கணும். பட் எங்கள் தனி சிஸ்டம், அது சிஸ்டம் ஃபெயிலியர்னு நம்ம யார் ரஜினிகாந்த் சொன்னார், அது ஏன் ஆபத்துக்கு வருது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு இந்த கேள்வி, ஏன் இந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மற்ற இடத்துல ஓட்டு போட போகும்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து மீடியாவிலேருந்து என்ன கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க, திமுக தான் வெல்லும், இல்லைன்னா அதிமுக வெல்லும், ஆனால் தமிழக வெற்றிக்கழகம் இது 2யும் கொல்லும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப மீடியாவில் உட்காந்து திமுக. அதாவது அப்போ அந்த அரசியல் களத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகள் தான் மெயினான கட்சி, இதில் ஏதோ ஒன்று தான் ஜெயிக்க போகுது, புதுசாக எந்த கட்சி வந்தாலும் பெருசாக மாற்றம் வரப்போகிறதில்ல அப்படின்ற அந்த மனநிலைமையில் இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ஓட்டு போட வேண்டிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இங்கே திமுக கொத்தடிமையாக சில பேர் ஓட்டு போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு கொத்தடிமையாக சில பேர் ஓட்டு போடுறாங்க, அதே மாதிரி அதிமுக அந்த மாதிரி கட்சிகளுக்கு அடிமையாக இருந்து ஓட்டு போடுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஓட்டு போடுற கூட்டம் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. அந்த ஓட்டு போடுற கூட்டத்துக்கு எதுவும் கொஞ்சம் மனநிலைமை மாறிடக்கூடாது, புதுசாக யாராவது அங்கே ஒருத்தர் வந்து அவருக்கு நம்ம போடுவோமேன்ற அந்த மைண்ட் செட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. உதாரணத்துக்கு இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட இப்போ ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு தோணும், பாடுறா அங்கே புதுசாக ஒருத்தவனா அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க, நம்ம ஏன் இங்கே புதுசாக ஏற்றுக்கூடாது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதாவது பார்த்துக்கிங்க மக்களே, நீங்கள் யார், நாம்
அறிவோடு இருந்துடவே கூடாது இவங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும், அதை மட்டும்தான் பார்க்கணும், அதை மட்டும்தான் நம்பணும். மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. உங்களுக்கு 6வது அறிவுன்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஆடு மாடு இந்த ஜென்மங்களுக்கு ஈக்குவலாக தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட புரிதல். நீங்கள் யோசிச்சிடவே கூடாது. நாங்கள் வந்து யார் புதுசாக வந்தாலும் அவங்கள போட்டு அடின்னு அடிப்போம். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்களால சிஸ்டத்தை சரி பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி என்ன தெரியும், ஆச்சா பூச்சான்னு நாங்கள் பேசுவோம். ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் செஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட காட்டுவோம். நீங்கள் எங்களை தான் நம்பணும், எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். இது அப்படியே ஒரு சைடு இருந்தாலும் அதே டயத்தில் எல்லா இடத்துலையுமே எலெக்ஷன் நடத்தினாலும் முக்கியமாக இந்த சிஆர்பிஎஃப் போலீஸஸ் வந்து நிறையா பாதுகாப்பு வருவாங்க. ஸோ அவங்கள எல்லா இடத்துலையும் இவங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னும் போது அங்கே மற்ற இடங்களுக்கு படுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்க மக்கள் தொகைக்கு இவங்க எடுத்து வேலைக்கு வைக்கலாம், எங்கே வேலைக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. பட் மெயின் இஷ்யூ பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ரீசன் தான். எது நம்ம வந்து அறிவாளியாக யோசித்து யாருக்கு ஓட்டு போடணுன்ற முடிவு எடுத்துடவே கூடாது. அவங்க சொல்கிற ஆளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இவங்களுக்கு இருக்குது. பட் இவ்வளோ யோசிக்கிற இந்த சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தேர்தலை வந்து ஜனநாயக முறைப்படி நடத்தணும் அப்படின்றது தான் சட்டம். எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த தேர்தலை அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூட தலையிட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு போடுற விஷயம் ஜனநாயக முறைப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஜனநாயக முறைப்படி நடக்குது இந்த எலெக்ஷன்லேயே. அது என்ன நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நம்ம போய் அந்த மிஷினில் பட்டன் குத்துறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அது யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் அந்த அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் உங்களோட உரிமை. நீங்கள் போய் அங்கே யாருக்கு நினச்சி போடுறீங்களோ அது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த சிந்தனை ஓட்டத்தில் இருந்தாலும் சரி, யாரை நீங்கள் வந்து உங்களோட ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி, உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை வந்து எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கட்சிக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், பரிசு பொருள் கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி இஷ்டத்துக்கு மக்களை ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அடிமைத்தனத்தின் உச்சமாக அவங்க நினச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை எல்லாமே இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் பார்க்குது. சரிப்பா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி கிடையாது, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, கள்ள ஓட்டு போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ரேத்து கூட ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ரூமோட கேமரா 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம நாளைக்கு என்ன பண்ண முடியும், இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷனை வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதில் என்ன வேணால் பிரச்சனைகள் நடக்கட்டும், இவங்க சொன்ன மாதிரி திருட்டு பண்ணியிருக்கட்டும், கள்ள ஓட்டு போட்டுருக்கட்டும், பெட்டியை மாற்றி வச்சுருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மே 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு வாக்குப்பதிவு எண்ணப்படும். ஒரு சைடு தபால் வாக்கும், இன்னொரு சைடு போலிங் மிஷின்ஸோட வாக்கும், இவிஎம் மிஷின்ஸோட வாக்கும் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது பிரகாரம் ஓட்டு என்ன தான் போகிறாங்க. அன்றைக்கி ஈவினிங்கு ரிசல்ட் வரத்தான் போகுது, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா யார் மெஜாரிட்டியாக வின் பண்ணுறாங்களோ அவங்க சிஎம் ஆக போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இங்கே எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வந்து மோட் ஆஃப் கண்டக்ட் பண்ணலாம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். அந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் இதை பண்ணக்கூடாது, இந்த சிஸ்டம் அதாவது பணப்பட்டுவாடா பண்ணக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது, உங்களுடைய கட்சியோட கொடி மற்ற விஷயங்களை நீங்கள் பரப்பக்கூடாது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக போடுறாங்கல்ல, இதெல்லாம் அவங்க வந்து அந்த எலெக்ஷன் டயத்தில் பண்ண முடியும். இருந்தாலும் இதை யாருமே ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிகள் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பழந்தின்னு போட்ட கட்சிகள் இது ஃபாலோ பண்ணுறதில்ல. இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியும். இருந்தும் அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அதே அதிகாரிகள் தான் அந்த ஸ்டேட்டில் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஎம் சொன்னதோ இல்லை எக்ஸ்சிஎம் சொன்னதையோ அவங்க கேட்பாங்க. எந்த பார்ட்டி பெருசாக இருக்கோ அந்த பார்ட்டி சொல்கிறத அவங்க கேட்டு வேலை செய்வாங்க. பட் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ரொம்ப புதுசாக எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்பா
நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நான் உன்ட்ட எதுவும் பேச முடியாது. எப்பா நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அப்பயும் நான் எதுவும் பேச முடியாது. ஏன்னா புதுசாக ஒரு ப்ராப்பராக ஒருத்தர் உள்ளே இருந்து இறங்கியிருக்காப்புல, அவருக்கு கூட்டுற கூட்டத்தை பார்த்தா கொலை நடுங்குது. அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்கன்னு ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் விட்டுட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வித்தின் 45 டேஸில் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராங் ரூமில் வந்து ஒரு 3 மணி நேரம் கேமரா பின்னாடி போயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜில் கையில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஓட்டு எண்ணிக்கை ஏதாவது தவறுதலாக வந்துச்சுன்னா, இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா, எந்த கட்சி போய் அங்கே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்களோ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேலே பெட்டிஷன் போடணும், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அதை வாதாடி அந்த இடத்துல வந்து நிரூபிக்கப்பட்டால் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்குமே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய கஷ்டம். அப்போ இந்த வாட்டி அந்த மாதிரி விஷயத்த யார் செய்வா? இது வரைக்கும் எந்த கட்சிகளும் செஞ்சது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவன் ஜெயிச்சிட்டாங்க, சிஎம் ஆகிட்டாங்க, இந்த ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணி என்ன ஆக போகிறோம் அப்படின்றதுக்காக அதை போய் கேஸ் போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி எல்லாமே கூட்டு கலவாணி தான் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அந்த மாதிரி விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தளபதி அவர்கள் சட்டத்தை நம்புகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் முன் எடுத்து வைக்கிறது மூலிமா அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி தவறுகளை வந்து எலெக்ஷன் கமிஷனே ரொம்ப இன்வால்வ் பண்ணி கேர் பண்ணி அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷனவே வந்து குற்றம் சாட்டுற மாதிரி ஆயிடுது. நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது இவ்வளோ விஷயம் நடக்குது, ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய பெட்டிகள் மாற்றப்பட்டிருக்கு, அதோட சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் அப்போ என்ன அங்கே மெயின்டைன் பண்ணீங்க, என்ன 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டீங்க, ஏன் அங்கே உள்ளே போனாங்க, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வரும்போது அப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் தப்பு பண்ணியிருக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் அங்கே போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை நாளை தளபதி அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறமா சில பல தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சப்போஸ் இந்த ஓட்டு பெட்டி மாட்டினது வச்சுன ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இடங்களோட வீடியோ ப்ரூஃபை வச்சு தளபதி கேஸை போட்டு இவங்களுக்கு ஆப்ப வைக்கணும். அப்போ தான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்து முன்னுதாரணமாக இருப்பார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவராக பல திட்டங்கள் வச்சுருக்காரு. ஆனால் இந்தியாவுக்கே நான் பாடுற முன்னோடியாக இருக்கேன், நான் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அது இந்தியா இல்லை உலகம் ஃபுல்லாக பேசப்படணும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள மனிதர் வந்து தளபதி அவர்கள். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் எடுத்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த அழிச்சாட்டியங்களுக்கும் இந்த எப்படி சொல்கிறது ஒரு ஈனத்தனமான செயல்களுக்கும் நம்ம முடிவு கட்டியே ஆகணும் இந்த 2026. ஸோ முடிவு கட்டிட்டோம் அப்படின்னா இவங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்து ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு. ஸோ நோ சான்ஸ், எந்த திராவிட கட்சியும் உள்ளே வர முடியாது தளபதி இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இனி தளபதி அவர்கள் முன்னெடுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நாங்கள் தேர்தல் அறிக்கை சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல்லே நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்றது தான் நான் நினச்சிக்கிறேன். அப்படிலாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. See you on another video. Love you all. Take care. Bye bye.